ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கெட் மணி தமிழ். நான் பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான இணைய பிடிச்சி வந்து லான்ச் ஆயிருக்கு. இது ஆப் லான்ச் டேட் வந்து இன்றைக்கி தான். நான் லான்ச் ஆனப்பே வந்து எடுத்துகிட்டேன். இதில் நான் எப்படி டெபாசிட்டும் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டெபாசிட் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எல்லாமே காமிக்கிறேன். நான் பேமெண்ட்டு இதில் வித்ரா பண்ணிட்டேன், அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் லைவாகவே. ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் கூட பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து இப்போ நீங்கள் மற்ற பவர் பேங்க் ஆப்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பேக் போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து கலெக்ட் ஆக எவ்வளோ 37 நாள் இல்லாட்டி 55 நாள் ஆகும். நான் நேற்று கூட போட்டிருந்தேன் ஒரு ஆப் வந்து அதெல்லாம் கலெக்ட் ஆக 55 நாள் சொல்லியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து கலெக்ட் ஆக அவ்வளோ நாள் ஆகுது. ஸோ நீங்கள் அதை விட இது என்ன சொல்லுன்னா, இந்த ஆப்பில் வந்து இப்போ இந்த GMTன்ற ஆப் வந்து என்னென்னா, இது இப்போ நீங்கள் ஒரு பேக் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்கம் வந்து டெய்லியும் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதில் ஒரு பேக் வந்து போட்டிங்கன்னா இப்போ டெய்லி அமௌண்ட் வந்து அதில் 100 ரூபா கொடுத்துருவாங்கன்னு வச்சு, அந்த 100 ரூபா வந்து டெய்லி வேலெட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வேலெட்டில் கிரெடிட் ஆகிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பேமெண்ட் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மற்ற ஆப்லாம் வந்து மொத்தமாக தான் உங்களுக்கு கலெக்ட் ஆகும் 7000 8000. ஸோ அந்த மாதிரி ஆப். அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆப் வந்து பிடி லைட் அப்புறம் அமர் பிரைஸ்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, இப்போ வரையும் கூட ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நானும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆப்போட செகண்ட் ஆப்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனியோட செகண்ட் ஆப்பு. ஸோ அதனால் ட்ரஸ்டடான ஆப்பு. ஸோ எல்லாருமே நம்பலாம். ஸோ இப்போ இந்த ஆப் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கொஞ்சம் கூட வீடியோஸ் பண்ணாமல் ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, கூட ஒரு பில்டில் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லுவேன்னா, மஸ்ட் எல்லாமே டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் எந்த ஒரு அப்டேட்னாலும் நான் கொடுப்பேன். இப்போ இந்த ஆப் வந்ததையும் நான் ஃபஸ்ட்டு அங்கே தான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ மஸ்ட் எல்லாமே அங்கே ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஆப்போட ஏதாச்சும் ட்ரிக்குனாலும் ஏதாச்சும் கோடு கொடுத்தாங்கனாலும் அப்போ வந்து தான் நான் வந்து அதில் தான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டே எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்டேட் கொடுக்க வந்து. ஸோ மஸ்ட் எல்லாமே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த GMT ஆப்ன்றது வந்து அந்த கம்பெனி ஆப்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து GMT ஆப்னு வந்து நான் தான் இப்போ வந்து நம்ம இது டெலிகாஸ்ட் பண்ணுறனால நம்ம இந்த ஆப்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஆப்போட பேர் வந்து என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆப்போட பேர் வந்து AMP பவர். ஸோ இந்த ஆப்போட AMP பவர் இது வந்து சூப்பரான அப்ளிகேஷனு. இந்த மேனேஜரை நான் காண்டாக்ட் பண்ணி எல்லாமே நான் சொல்லியிருந்தாங்க, எல்லாமே கிளியராக சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கும். ஸோ இதில் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு ரெஜிஸ்டர் போனஸா, அதாவது இந்த ஆப்பை நீங்கள் சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு 58 ரூபா சைன் அப் போனஸாக கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து எல்லாம் நான் பண்ணலாம்னு எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் வச்சுருப்பேன். ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களோட நம்பர் காமிக்கும், அதனால தான் சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து ஸ்டிக்கர் வச்சுருப்பேன். ஸோ இப்போ அதை விடுங்க. இப்போ நான் இதில் எப்படிலாம் எல்லாமே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக்கோட இது வந்து எவ்வளோன்னு பாருங்கள். AMP பவர்னு போட்டு எவ்வளோ போட்டுருக்குன்னு பாருங்கள். இன்வெஸ்ட் ப்ரைஸ் வந்து 520 ரூபா. ஸோ இப்போ நீங்கள் பேக் வந்து 520 ரூபா போட்டிருக்கா. இப்போ நீங்கள் இதில் 520 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் 52 ரூபா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் டெய்லி இன்கமாக எவ்வளோ கிடைக்கும்னா 52 ரூபா. மொத்தம் எவ்வளோ நாளைக்குனா 45 நாள் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வேலெட்லேயே ஆட் ஆயிரும். இது வந்து மொத்தமாலாம் கலெக்ட் ஆகாது, நீங்கள் வேலெட்லேயே ஆட் ஆயிரும். டெய்லி இன்கமாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டெய்லி வந்து. ஸோ அதை நீங்கள் அப்படியே வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்ற ஆப் மாதிரி கிடையாது. ஸோ அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். இதே நீங்கள் அதிகமான பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 1900 ரூபா பேக்கு. இதில் உங்களுக்கு டெய்லி இன்கம் எவ்வளோனா 172 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து 45 நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோனா டெய்லி 172 ரூபா கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். டெய்லியுமே கலெக்ட் ஆகும். நீங்கள் அதை அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3700 ரூபா நீங்கள் பேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் எவ்வளோ கிடைக்கும்னா 328 ரூபா. இது உங்களுக்கு டெய்லி எப்படி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும், வாலெட்டில் ஆட் ஆயிரும். நீங்கள் அதை எப்படி வித்ரா பண்ணலாம். மற்ற ஆப் மாதிரி மொத்தமாலாம் கலெக்ட் ஆகாது. ஸோ அதான் அதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், வந்து மொத்தமாலாம் கலெக்ட் ஆகாது, தனியாகவே டெய்லி வந்து கிரெடிட் ஆகிடும். நீங்கள் வந்து அதை பற்றி வித்ரா பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. வந்து இந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் வந்து 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அடுத்த பேக்கெலாம் பாருங்கள், 6000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி இன்கமாக உங்களுக்கு எவ்வளோனா 825 ரூபா. இது எல்லாமே 45 நாளைக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ஆப் வந்து இன்றைக்கி தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஆப் வந்து லாங் டைம் இருக்கும். ஸோ ஆப் லாங் டைம் ஒர்க் ஆகுன்றனால நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் வந்து. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ இப்போ அடுத்த பேக்கெலாம் பாருங்கள், இதில் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. பாருங்கள், நீங்கள் இதில் வந்து இருக்கிறது ஒரே ஆப்ஷன் மட்டும்தான். எந்த ஒரு கிஃப்ட் ஆப்ஷனு, எந்த ஒரு ஆக்டிவிட்டி ஆப்ஷனுமே கிடையாது. இருக்கிறதே ஒன்று தான், இந்த இது மட்டும்தான். அதனால் ஸோ டெய்லி இன்கம் மட்டும்தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி இன்கம் கிரெடிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து எப்படிலாம் என்ன பண்ணலாம்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து என்னோட இது காமிக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டு இன்வைட்டிங்குமே உங்களுக்கு எவ்வளோனா 100 ரூபா கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணி அவங்க வந்து கேஷ் ஆட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து கிரெடிட் வந்து ஆட் ஆயிரும் வாலெட்டில் வந்து. அதை நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஒரு இன்வைட் வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க, உங்களால் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண முடியுமா, இதில் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க இன்வைட் பண்ணி. ஸோ அடுத்து வந்து எப்படி இருங்க, வெயிட் பண்ணுங்கள், மெசேஜ் இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் பாருங்கள் எப்படி நான் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மேலே ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் பேமெண்ட்டுக்குள்ளே கூட்டு போகும். ஸோ கீழே பாருங்கள், பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது எவ்வளோ உண்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எவ்வளோ போட்டோம்னா 500 ரூபா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பே வித் UPI ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு கூட்டு போகும். கூட்டு போயிட்டு இங்கே மேலே பார்த்தீங்களா காப்பின்னு சொல்லி ஒரு ஐடி காமிக்குதா, இந்த ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே மேலே வந்து டயத்தை பார்த்துக்கோங்க. 7:53 செகண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணி பே பண்ணியிருப்பீங்க. அந்த பே பண்ண ஐடி பே பண்ணிங்கன்னா அந்த ரெக்கார்ட் இருக்குது பார்த்தீங்களா, பே பண்ணோன்னே UPI ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒன்று வரும். நீங்கள் பே ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த ஐடி எடுத்துகிட்டு வந்து இந்த கீழே இருக்க இடத்துல வந்து
போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சிம்பிளாக ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறது. ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் வந்து என்ன டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் உங்களை நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன். ஸோ என்ன டவுட்னாலும் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணி எனக்கு கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டெபாசிட் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து எப்படி வித்ரா பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க, இந்த வித்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிப்பேன், நான் அதை லைவாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், எல்லாமே நான் வித்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னடா இதில் காமிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே பாருங்கள். இப்போ என்னோடய வித்ரா லிஸ்ட்டை நான் காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி 412 ரூபா வித்ரா பண்ணிட்டேன். எப்படி அதுக்குள்ளே வித்ரா பண்ணின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுவும் அந்த பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 412 ரூபா வித்ரா பண்ணிட்டேன். எனக்கு இப்போ வந்து எனக்கு 24 ஹவர்ஸ் ரிசீவ் ஆயிரும். நான் இன்றைக்கி தான் வித்ரா பண்ணேன். ஸோ வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ எல்லாரும் என் பண்ணுற அவசியம் நான் டக்குன்னு வீடியோ எடுத்து போட்டேன். இப்போ நான் ப்ரொஃபைல் ஆப்ஷனில் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் மை ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் என்னென்ன பேக்கேஜ்லாம் போட்டிருக்கீங்கன்னு காமிக்கும். நான் என்ன பேக்கேஜ் போட்டிருக்கீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1900 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் 2 தடவை. 1900 பேக் 2 தடவை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 120 ரூபா எனக்கு வந்து டெய்லியும் கிடைக்கும். ஆல்ரெடி நான் 120 ரூபா கலெக்ட் ஆகி எனக்கு 400 ரூபா நான் வித்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு லைவாக காமிச்சேன். ஸோ இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு லைவாகவே இன்வெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். எல்லாம் கேட்டிருந்தாங்க ப்ரோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி காமிங்க. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். நான் இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டக்குன்னு என் பண்ணுறேன். எல்லாருமே கேட்குறீங்க நீங்கள் மட்டும் எப்படி ப்ரோ என் பண்ணிங்கன்னா, நான் வந்து பேக் போடையிலே 2 பேக் 3 பேக்னு அதிகமாக போட்டுறேன். ஸோ அதனால தான் நான் வந்து டக்குன்னு என் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் என்ன முடியும். ஆனால் இன்வெஸ்ட் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நான் என்ன சொல்லுவேன், உங்களை வந்து பேக்கில் வந்து எதாவது ட்ரை பண்ண சொல்லுவேன்னா இருங்க வெளியில் வாங்க. மென்ஷன் பண்ணுறது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அதிகமாகவும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்கை கூட விடுங்க, இந்த செகண்ட் பேக்கு தேர்ட் பேக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா முக்கியமாக ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணணும்னா ஒரு சின்ன அமௌண்ட் தான் ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை இதே பெட்ரு தான் உங்களுக்கு. இது நீங்கள் கலெக்ட் பண்ணி கொஞ்சமாக கூட அமௌண்ட் என்னாலும் பரவாயில்ல வித்ரா பண்ணிக்கிங்க. ஆனால் எனக்கு டக்குன்னு அமௌண்ட் வந்து அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த கீழே இருக்க 2 பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கீழே இருக்க 2 பேக்கை உடனே எடுக்க முடியும் அமௌண்ட் வந்து. ஸோ அமௌண்ட் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஆனால் அமௌண்ட் வந்து டக்குன்னு எடுக்க முடியும். ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு டவுட்லையும் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.